ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அல்வா அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹம், அல்வா அப்படின்னோன்னு நமக்கு ஞாபகம் வர்றது இந்த ஊர் திருநெல்வேலி தான். ஏன்னா அல்வாக்கு ஃபேமஸான ஊர் வந்து திருநெல்வேலி தான். அல்வா எப்படி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கோ அதே மாதிரி திருநெல்வேலியும் திருநெல்வேலி மக்களும் ரொம்ப ஸ்வீட்டானவங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலியை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். திருநெல்வேலி அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊர் வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேணுவனம் அப்படின்னு தான் இந்த ஊர் வந்து அழைக்கப்பட்டு வந்தது. வேணுவனம், வேணு அப்படின்னா என்னன்னா மூங்கில், வனம்னா காடு, மூங்கில் காடு. அதாவது இந்த திருநெல்வேலி பகுதியில் வந்து மூங்கில் மரங்கள் அதிகமாக இருந்ததுனால இதை வந்து வேணுவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வேணுவனம் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஊர் எப்படி வந்து திருநெல்வேலியாக மாறுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. அதாவது வேதப்பட்டர் அப்படின்னு ஒரு சிவபக்தர், அவர் வந்து ஊர் ஊராக போய் வந்து சிவத்தொண்டு செஞ்சு வந்துட்டுருக்காரு. அப்படி ஒரு நாள் வந்து இந்த வேணுவனம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய வேணுவன நாதரை தரிசித்து இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி சிவத்தொண்டு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணி அங்கே அந்த ஊர்லேயே தங்கியிருக்கிறாரு. அவர் சிவத்தொண்டுன்னா எப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் சிவனடியார்களுக்கு, ஏழை மக்களுக்கு அன்னதானம் பண்ணி தன்னோட சிவத்தொண்டை வந்து புரிந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சிவன் அப்படின்னாலே தன்னுடைய பக்தர்களை வந்து சோதிச்சு பார்க்கறது அவருக்கு வந்து வழக்கம். தன் மீது உண்மையான பக்தி கொண்ட பக்தர்களை வந்து சோதிப்பார். அப்படி அவரும் வேதப்பட்டரை சோதிக்க விரும்பி அவருடைய செல்வங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே போனார். கடைசி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எந்த செல்வமும் இல்லை, ரொம்ப வறுமையில் இருந்தார். அந்த நிலையிலும் அவர் வந்து யாசகம் பெற்று தன் சிவனடியார்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் அவர் யாசகம் வாங்கிட்டு அந்த நெல்லை வந்து வெயிலில் காய வச்சுட்டு அவர் வந்து தாமிரபரணி ஆறுக்கு வந்து குளிக்க போயிட்டார். அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. அவருக்கு ஒரே பயம், பதட்டம். நம்ம நெல்லை வந்து காய வச்சுட்டு வந்தோமே, இன்னைக்கு மழையில் அந்த இது போயிட்டா நம்ம எப்படி இன்னைக்கு சிவத்தொண்டு பண்ணுறதுன்னு அவருக்கு வந்து ரொம்ப பயத்திலே ஓடி வர்றாரு நெல் காய போட்ட இடத்த. அங்கே வந்து பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் நெல் காய போட்டிருந்த இடத்துல மட்டும் வெயில் அடிச்சுட்டே இருக்கு. அதை சுற்றி வந்து ஒரு வேலி மாதிரி தண்ணி வந்து நெல்லை வந்து டச் பண்ணவே இல்லை. இதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே போய் மன்னர்கிட்ட போய் வந்து சொல்கிறாரு. மன்னரும் வந்து பார்த்து ஒரே அதிர்ச்சி, ரொம்ப மனமுருகி சுவாமி சிவனை வந்து வணங்குறாங்க. அப்படி வந்து அந்த நெல்லுக்கு வேலி இட்டதுனால நெல்வேலி அப்படின்னு வந்து அந்த ஊர் அதுலேருந்து நெல்வேலி அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த வேணுவனநாதர் அந்த சிவனையும் நெல்வேலி நாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரு அப்படிங்கிற அடைமொழியை வச்சு திருநெல்வேலி, நெல்லையப்பர் அப்படிங்கிற பேர் வந்து உருவாயிடுச்சு. இப்படி தான் திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலி அப்படிங்கிற பேர் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநெல்வேலியில் வந்து ஈரடுக்கு பாலம், அதாவது இந்தியாவிலே முதல்ல இருக்கக்கூடிய ஈரடுக்கு பாலம், அதாவது இரட்டை பாலம் வந்து இந்த திருநெல்வேலியில் தான் இருக்குது. நம்ம இந்தியாவிலே அப்படின்னு சொல்ல முடியாது, ஆசியாவிலே முதலாக கட்டப்பட்ட ஈரடுக்கு பாலம் வந்து இந்த நம்ம திருநெல்வேலியில் தான் இருக்குது. அதாவது வந்து தண்டவாளத்தை குறுக்க, இப்போ வந்து ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்தை குறுக்க கடந்து, ட்ரெயின் வராத டைமில் வந்து நமக்கு தண்டவாளத்தை குறுக்க கடந்து போகணும். ட்ரெயின் வரும்போது அதுக்கு வந்து இது போடுவாங்க, சிக்னல் போடுவாங்க. அந்த இதை தவிர்க்கிறதுக்காக வந்து இரட்டை பாலம் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஈரடுக்கு பாலம் வந்து கட்டப்பட்டது. இதுக்கு வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் திருவள்ளுவர் பாலம் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா
திருவள்ளுவர் எப்படி 2 லைன் 2 அடுக்குல இருக்கோ அதே மாதிரி 2 அடியில இருக்கோ அதே மாதிரி இதுவும் 2 அடுக்குல இருக்கிறதுனால இதுக்கு வந்து திருவள்ளுவர் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் வந்து நிறைய ஸ்கூலு அதுக்கப்புறம் காலேஜஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் இந்த பாளையங்கோட்டையில் வந்து முதலாக தமிழ்நாட்டிலே முதலாக கண் பார்வையற்றவர்கள் காது கேளாதவர்களுக்கு பள்ளி வந்து இங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதனால இந்த பாளையங்கோட்டை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்று விளங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிச்சிருப்போம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த ஐவகை திணைகள் நிலத்திணைகள் சொல்லுவோம்ல. குறிஞ்சினா காடு மலை சார்ந்த பகுதி அப்படின்னு முல்லைனா காடு சார்ந்த பகுதி. இந்த நிலத்திணைகள் 5 வகை நிலத்திணைகளும் அமையப்பெற்ற மாநிலம் தான் நம்முடைய திருநெல்வேலி மாநிலம். அதுக்கப்புறம் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் வந்து எதுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அல்வா மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றினுடைய நீர் தான் வந்து இதுக்கு காரணம். இந்த தாமிரபரணி நீரில் வந்து இந்த அல்வாவை செய்கிறதுனால தான் அந்த டேஸ்ட் வந்து இருக்குது. திருநெல்வேலி அல்வா அப்படின்னாலே ஒரு தனி சுவை வந்து இருக்குது. அது போக இங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து பேசுவாங்க. எப்படின்னு சொல்கிறது, இப்போ வந்து ஏழை அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்கள் வந்து இங்கே வந்து அப்படி தான் வந்து பேசுவாங்க. இவ்வளோ மேக்ஸிமம் பாய்ஸ்னால் இலைங்க வாழ போல அப்படின்னு தான் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க. இது வந்து நீங்கள் நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த இது பிடிச்சிருக்கும். ஒரு சிலர் இது என்ன ஏழை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறதும் இருக்கும். இந்த ஏழை அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படின்னா, இப்போ வந்து சங்க காலத்திலே இந்த வார்த்தைகள் வந்து இருக்குது. அதை இன்னும் வந்து அதை விடாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து திருநெல்வேலிக்காரங்க தான். அதாவது எழுவை எழுவன். எழுவை அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல். எழுவன் அப்படின்னா ஒரு தோழன், ஒரு ஆணை குறிக்கக்கூடிய சொல் வந்து எழுவன். இந்த எழுவை அப்படிங்கிற சொல் வந்து அப்படியே காலப்போக்கில் மருவி எல்லே அப்படின்னு வந்துட்டு, அந்த எழுவன் அப்படிங்கிற சொல் வந்து ஏழை அப்படின்னு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஏழை 2 சேர்த்து ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி ஏழை அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ எல்லை அப்படின்னு ஒன்று ஏழை அது இந்த எல்லை அப்படிங்கிற சொல்ல வந்தது அப்படின்னோடனே உங்களுக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். இப்போ வந்து திருப்பாவை தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னா, இப்போ தெரிஞ்சவங்களுக்குன்னா இந்த வேர்டு வந்து ஞாபகம் வந்திருக்கும். ஆண்டாள் வந்து திருப்பாவையில் வந்து ஒரு பாட்டு வந்து எழுதியிருப்பாங்க. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. அதாவது ஆண்டாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் எழுப்புறாங்கல்ல, அப்படி தானே திருப்பாவை பாட்டு. கோயில் போகிறது, பெருமாளை தரிசிக்க அந்த மாதிரி தானே இருக்குது. அப்போது எல்லே அந்த பெண் தோழி சொல்லுவாங்க, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்காங்க. இதுதான் ஏழை அப்படிங்கிற வார்த்தையோட ரொம்ப பழமையான சங்க காலத்தில் யூஸ் பண்ண வார்த்தைகள் வந்து இன்னும் திருநெல்வேலி மக்கள் வந்து விடாமல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இப்போ ஒரு ஊருக்கு வந்து ஒரு பேச்சு வழக்கு இப்போ சில இடங்கள் இப்போ திருவண்ணாமலை அந்த சைடு அதை சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா தன்னோட வயசு கொஞ்சவங்க தங்கச்சியெல்லாம் வந்து பாப்பா, தன்னோட வயசு கொஞ்சவங்கள பாப்பா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு விளக்கம் வந்து தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து பேச்சு சண்டை போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா தாயே விட்டுரு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிடையாது. தாய் அப்படின்னா நம்ம அம்மாவை தாய் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது ஒரு பெண்ணை வந்து நம்ம தாயாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தனா என்னோட அம்மாவே வந்து என்னோட குழந்தையா பிறந்துட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த ரீதியெலாம் கூட வந்து வச்சுக்கலாம். இன்னும் இந்த தாய் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ரொம்ப வயசானவங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியாக இருக்கட்டும், அவங்க யாராவது தாய் அப்படின்னு வந்து பேசுவாங்க. இப்போ திடீர்னு ஒரு வயசானவங்க திடீர்னு நம்மளை வந்து பார்த்தாங்கன்னா எந்த உறவு முறை அப்படின்னு தெரியாது. தாய் எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், திருநெல்வேலியில் தான் வந்து இருக்குது. இப்போ எங்கேயாவது நம்ம ஒரு கடைக்கோ எங்கேயாவது போயிருந்தா ஒரு பெரியவங்க யாராவது இருந்தாங்க, இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், அங்கே ஒரு ஃபார்மஸில் தான் டேப்லெட் வாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு வயசானவங்க வந்தாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட நம்ம சீக்கிரம் தாமான்போம், இல்லைன்னா மேம்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு இது அந்த மாதிரி சொல்லுவோம். அவங்க வந்து வயசானவங்கன்னா தாய் தாமா அப்படின்னு சொல்லிட்டு தாய் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இது வந்து இன்னும் திருநெல்வேலியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பெரியவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுறதில்ல.
ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே திருநெல்வேலி வந்து ரொம்ப நல்ல ஊரு. திருநெல்வேலி மக்களும் ரொம்ப நல்லவங்க. வாய்ப்பு கிடைச்சா திருநெல்வேலி வந்து பாருங்க. நெல்லையப்பர் கோவிலுக்கெல்லாம் போங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் திருநெல்வேலி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து அதை பத்தி திருநெல்வேலி பற்றி எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.